ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஜனவரி எண்டு வரப்போகுது. 2025 ஃபர்ஸ்ட் மந்த் முடிய போகுது. ஹாப்பி சிம்பு நியூ இயர். ரெசல்யூஷன் எடுத்து அதுபடி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் எடுத்த முடிவு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே, வீடியோக்கு போகலாம். ஸோ 2006 உங்களுக்கு வந்து சுட்டி டிவி வந்தப்ப நிறையா ஷோஸ் நம்ம வந்து தமிழில் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. அப்படி ஒரு ஷோ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அஸ்ட்ரோ பாய் அப்படின்னு ஒன்று வந்து வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அது, ஆனால் தமிழில் வந்தது வந்து நமக்கு அப்போ வந்து புதுசாக இருந்துச்சு. நான் அப்போ பார்த்தப்போ வந்து அது சும்மா ரோபோ கதை. என்னை பொறுத்த வரைக்கும் ரோபோ கதை, வில்லன்ஸ் இருக்காங்க, வில்லன்ஸை அடிக்கிற ஒரு ரோபோ பையன், அவ்வளோதான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அஸ்ட்ரோ பாய் படம் அதில் பார்க்குறப்ப அஸ்ட்ரோ பாயில் வர வில்லன் தான் ஆக்சுவலாக அந்த ரோபோவே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தன்னோட பையன் வந்து இறந்துருவாப்புல, அதனால வந்து அவர் பையனோட நினைவாக இருக்கணுன்றதுக்காண்டி அவர் பையன் மாதிரியே வேற ரோபோவை டிசைன் பண்ணி அவர் வச்சிருப்பாப்புல. ஆனால் அந்த ரோபோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட பையனுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால அவர் அந்த ரோபோவை வந்து அபாண்டன் பண்ணி அந்த கதையோட வில்லன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பையனுக்கு படிக்கவே பிடிக்காது, ரூமை ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டான், வாங்கி கொடுத்த புக் எல்லாத்தையும் வந்து அலமாரி பின்னாடி ஒழிச்சு வச்சிருவான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ரோபோ வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து செய்யும். வந்து நல்லா படிக்கும், நல்லா எல்லாமே ரூமை க்ளீனாக வச்சுக்கும், அவர் வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான ரோபோவாக இருக்கும். அதனால வந்து டாக்டர் டென்மா அந்த சயின்டிஸ்ட் பேர், அவர் வந்து கடுப்பாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த ரோபோவை வந்து அபாண்டன் பண்ணுவாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அஸ்ட்ரோ பாய் பேஸ் பண்ணி உங்களுக்கு நயோகி உராசாவா அப்படின்னு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரியாக நடக்கிற கதைகளை வச்சு, கான்ஸ்பிரசி வச்சு, ப்ரொபகண்டா வச்சு அவர் எடுக்கிற எல்லா ஸ்டோரியுமே இருக்கும். இவர் அஸ்ட்ரோ பாயை வச்சு ஒரு வார் பேஸ் ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோவில் வந்து ஃபுல்லாக அந்த அஸ்ட்ரோ பாய்க்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த கதையில உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, ஆனால் இந்த கதையோட கண்டினியூஷன் இது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ப்ளூட்டோ இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வந்து உரசாவோட புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்னு ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹிட்லர், ஜெர்மனி, வேர்ல்டு வார் அதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் வந்து மான்ஸ்டர். அடுத்து 20th Century Boys அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து படித்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ட் ஃபாலோயிங் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கதை வந்து 20th Century Boys. ரொம்பவும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கதை. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க யாருமே வந்து அனிமல் அடாப்ட் பண்ணல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்லி பேட் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து அமெரிக்காலே வந்து நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கே யோசிச்ச ஒரு கதையும். ஏன்னா நிறைய ப்ரொபகண்டா பற்றி பேசுறதுனால இது நிறையா கான்ட்ரவர்சி உண்டு பண்ணிடுன்றதுக்காண்டி யாருமே வந்து பப்ளிஷ் பண்ண முன் வரல. அப்படியாப்பட்ட கதையை வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதுகிற எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டிக்கு க்ளோஸாக இருக்கும். அன்லைக் ஒன் பீஸாக இருக்கட்டும், நருட்டோவாக இருக்கட்டும், எல்லாம் ஓகே. அவங்க வந்து இஷ்யூஸ், கண்டெம்பரரி இஷ்யூஸ், ஸ்லேவரி பற்றி, அப்ரஷன் பற்றி, இந்த ரேசிசம் பற்றியெல்லாம் பேசினாலும் ஒரு சமகாலத்தில் நடக்கிற மாதிரி உள்ள கதைன்றதுனால எனக்கு உரசாவோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளூட்டோவோட கதை பார்த்தீங்கன்னா ஐசக் அசிமோவ் 3 laws. இந்த ப்ளூட்டோவோட கதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் 3 things. ஓகே, ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரோ பாய். ஓகே, செகண்ட் யூஎஸ் இன்வேஷன் ஆஃப் ஈராக். நான் அப்போதான் பிறந்து சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு இப்போதான் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை பற்றி நிறைய கிடைச்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது விஷயம் ஐசக் அசிமோவோட ரொபாட்டிக் லாஸ். ஐசக் அசிமோவ் தி கிரேட் ரோபோட் சயின்டிஸ்ட் வந்து 3 laws ஆஃப் ரொபாட்டிக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அந்த லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோபோ ஷுட் நாட் கில் ஆர் ஹார்ம் அ ஹியூமன். ரெண்டாவது லா வந்து ரோபோட் ஷுட் ஒபே எனி ஆர்டர்ஸ் given பை ஹியூமன். மூணாவது லா பார்த்தீங்கன்னா ரோபோட் கேன் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஆஸ் லாங் இட் டஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் வித் த ஃபர்ஸ்ட் 2 laws. அதாவது ஒரு ரோபோ வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கலாம், ஆனால் அது வந்து அந்த முதல் 2 law வந்து மீறக்கூடாது அப்படின்றது வந்து ஐசக் அசிமோவோட 3 laws. இந்த 3 விஷயங்களை வச்சுதான் இந்த மொத்த கதையுமே இருக்கு. கதை ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ வந்து கொல்லப்படுது. அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஹீரோ, ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்க ஒரு கண்ட்ரியை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. யூஎஸ் தான், யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி தான், ஆனால் அதை வந்து டைரக்டாக யூஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, யூஎஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க.
அப்போ வந்து ஹெல்ப் பண்ற அந்த ஒரு 9 ரோபோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். அந்த 9 ரோபோல ஒன் ரோபோவும் வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து கொண்டுகிட்டு இருக்கான். அந்த சீரியல் கில்லர் யாரு, இந்த ரோபோ எதுக்கு கொல்லப்படுது, இந்த ரோபோட்ஸோட உயிருக்கு மதிப்பு இருக்கா, இது எல்லாத்தையும் பேசுற அந்த கதை தான் வந்து ப்ளூட்டோ. இதுல பாத்தீங்கன்னா இந்த வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்க கண்ட்ரி அது வந்து பாத்தீங்கன்னா ஈராக். அதை வந்து இன்டைரக்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஈராக் மேல வந்து யூஎஸ் வந்து இன்வைட் பண்ணாங்க. நிறைய ப்ரொபகண்டா பரப்பி இந்த மாதிரி அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, கெமிக்கல் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், அவங்க தான் 9/11 காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி நாஸ்தி பண்ணிட்டாங்க. அவங்க தலைவர் சதாம் ஹுசேனை வந்து தூக்கில் போட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே ஒன்றுமே வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கான ட்ரேசஸே இல்லை. ஒரு அல்கொய்தாக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு காமனான தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியோட ஆயில் வெல்த்தை சூறையாடுறதுக்காக வந்து அமெரிக்கா எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி ஈராக் இன்வேஷன் அப்படின்றது. அதே மாதிரி இந்த கதையில பார்த்தீங்கன்னா வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு பதிலாக இங்கே ரோபோ வெப்பன்ஸை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோபோ வெப்பன்ஸை வந்து அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அவங்க கண்ட்ரியோட லீடரை வந்து தப்பா பொட்ரே பண்ணுவாங்க, அவங்க வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொபகண்டா விஷயத்த வந்து இந்த கதை வந்து பேசியிருக்கோம். பொதுவாக 2 கண்ட்ரியோட வந்து வார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க யாருமே வின்னர் இல்லை, எல்லாமே லூசர்ஸ் தான். ஏன்னா அங்க அதிகமா பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பீப்புள், அடுத்து சோல்ஜர்ஸ். இந்த கண்ட்ரியோட தலைவர்களுக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக ஆக போறது இல்லை அன்லஸ். ஆனா இங்க வந்து தூக்கில போட்டாங்க. ஆனா இழப்பு அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மக்கள், பொது ஜனத்துக்கு தான். அதை வந்து இந்த கதையில வந்து பியூட்டிஃபுல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு ப்ராப்ளம் உருவாகுது, ஒரு வாரே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சைட்ஸ் எடுக்கிறீங்க. இவங்க பண்றதுதான் கரெக்ட், இவங்க பண்றதுதான் கரெக்ட் இல்லை. சட்டத்துக்கு ஏன் வந்து இந்த கண்ணை கட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடு வாதாடுறாங்க. ஒன்று இவங்களோட வெர்ஷன் இருக்கு, இன்னொன்று இவங்களோட வெர்ஷன் இருக்கு, இன்னொன்று உண்மையான வெர்ஷன். அதை பார்ஷியாலிட்டி பார்க்காம நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் வந்து சட்டத்தோட வேலை. அதனால நம்ம வந்து முழுசா ஒரு விஷயம் தெரியாம சைட்ஸ் எடுக்கிறது வந்து எனக்கு வந்து சரியா படும். அதே மாதிரி just because we take this side, we should not wish the innocent people in this side to die. புரியுதுங்களா? பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை நடக்குது, நமக்கு வந்து அது டைரக்டான ஒரு இன்வால்மெண்ட் இல்லைனாலும் அங்க மக்கள் சாகுறாங்க. ஆனா அதே இது பெரிய கேம் மாதிரி இவனுங்க வந்து சைட்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஐயோ பாலஸ்தீன் இப்படி ஆகுது, இஸ்ரேல் இப்படி ஆகுது. 2 சைடும் இழப்பு இருக்கு நண்பர்களே, 2 சைடும் மக்கள் சாகுறாங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் தண்ணி பிரச்சனை வரதும், அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் போய் வேலை பார்க்கறதுல பிரச்சனை வரதும், அது எல்லாமே வந்து பெருசாயிட்டு இருக்கு. அதை வச்சு ஆதாயம் அடைகிறது நம்மள மாதிரி ஆட்கள் இல்லை, மேல அதிகாரத்துல இருக்க ஆட்கள் மட்டும்தான். ஜஸ்டிஸ்ன்றத வந்து வின்னர் தான் டிசைட் பண்ணும். நீ ஜெயிச்சினா நீ தான் ஜஸ்டிஸ், நீ தான் வந்து கதையை கட்ட போற, நீ தான் கதை சொல்ல போற, நீ தான் ஹீரோ ஆக போற. தோத்தவன் எப்பவுமே வில்லன் தான். எந்த உலகத்துல வந்து தோத்தவனை ஊரை வந்து ஹீரோனை எடுத்து கொண்டாடும்? வாய்ப்பு இல்லைல்ல. ஆனா அதுக்கும் ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க. இந்த எப்படி ஃபேக் இமேஜை பில்டு பண்ணி சதாம் ஹுசேனை அடிச்சு உட்கார வைக்க பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்க நார்த் கொரியாவுக்கும் ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னா இப்ப இன்டர்நெட் அளவுக்கு வளர்ந்துடுச்சு, எல்லாத்துக்கும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. மேபி நம்மளே இப்ப நார்த் கொரியா போனா அங்க உண்மையாலே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அப்புறம் ஒரு முடிவு எடுக்கும். அதை விட்டு பிளைண்டா வந்து அங்க வந்து சர்வாதிகாரம், அவன் கெட்டவன், அவன்லாம் எதுக்கு இருக்கான், அவனும் ஆளு மண்டை வெட்டம்னு சொல்லிட்டு சுத்திரிறது வந்து சரியில்லை. ஏன்னா இப்போ ஈராக்ல வந்து எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சதாம் ஹுசேன் இருந்திருக்கலாம் அப்படின்னு. இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. இல்லாதப்பதான் நம்ம கையை விட்டது நழுவுன அப்புறம் தான் அதோட முழு வேல்யூ வந்து நமக்கு தெரியும். நாட் ஜஸ்ட் இன் லைஃப், இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸ் கிடைச்சா இந்த சீரீஸை பாருங்க. ப்ளூட்டோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. மொத்தம் ஒரு 8 எபிசோடு, ஈச் 1 hour எபிசோட்ஸ். எல்லாமே அனிமே தான், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாத்தோடையும் சேர்ந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு நல்ல வீடியோட வரேன். Until then, bye.